முருகப்பெருமானுடைய ஷடாட்சர மந்திரமே தீட்சையாக தரப்படும். அந்த தீட்சையில் முருகப்பெருமானுடைய ஷடாட்சர மந்திரம் தீட்சையாக தருவோம். அந்த மந்திரத்தை எப்படி நாம் பயன்படுத்தணும் என்பது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த தீட்சா நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் உறுதியாக அவர்கள் ஒரு சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு வர வேண்டும். 2026 வருடம் மார்ச் மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை சஷ்டி, முருகனுக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை, உகந்த திதி சஷ்டி திதி. அந்த சஷ்டி திதியோடு கூடிய அந்த செவ்வாய்க்கிழமை பழனியில் மந்திர தீட்சை தரலாம் என சொல்லி ஒரு சிந்தனை. நிபந்தனைகள் 3 நிபந்தனைகள் உண்டு. முதல் நிபந்தனை கண்டிஷன், பெண்களாக இருந்தால் சிவப்பு நிறத்தில் சேலை கட்டி வாங்க, ஆண்களாக இருந்தால் ஒரு வெள்ளை வேஷ்டி சிவப்பு நிறத்தில் சட்டை போட்டு வாங்க. ஒன்றுமே முடியலையா, நல்ல இரத்த சிவப்பு நிறத்தில் ஒரு அழகாக ஒரு துண்டு வாங்கி இடுப்பில் கட்டிக்கிட்டு கூட நீங்கள் உட்காரலாம். கருப்பு டோட்டலாக ஆகாது, பிளாக் கலர் ஆகவே ஆகாது. அதனால் உங்களுடைய ஆடைகளிலே கருப்பு நிறம் இல்லாத தன்மையில் நீங்கள் வாருங்கள். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து பிருகு பிரபாகரன். நம்ம எல்லாருக்குமே தெய்வ நம்பிக்கை உண்டு, இறை வழிபாடு நம்ம நிறைய செய்கிறோம், நல்ல ஈடுபாட்டோடு செய்கிறோம். நம்மளுடைய வாழ்வில் நாம் முன்னேற்றம் பெற வேண்டும், நிறைய பொருளாதார வளர்ச்சியோடு வாழ வேண்டும், குறிப்பாக பெருநிதிக்கு இறைவனாய் வாழ வேண்டும் என்பதிலே நம் அத்தனை பேருக்கு முயற்சி உண்டு. அதை யாருக்கும் முயற்சி இல்லைன்னா சொல்ல முடியாது, எல்லாரும் முயன்று கொண்டு தான் இருக்கிறோம். அதற்காக ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் வாழ்க்கையில். இருந்தாலும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு இடர்பாடு, ஒரு தொல்லை, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சிக்கல், பிரச்சனை மிக நிறைய நபர்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த தன்மையில் பொருளாதாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி பெறுவதற்கும் பெருநிதிக்கு இறைவனாய் வாழ்வதற்கும் நிறைய வழிகள் உண்டு, உபாயங்கள் உண்டு. என்னுடைய செல்வ வளம் பெருக்கும் பயிற்சியில் அதை நான் நிறைய தந்திருக்கிறேன். மிக நிறைய அன்பர்கள் அதை இன்றளவிலுமே பின்பற்றி நல்ல அவங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு கொண்டு இருப்பதும் நல்ல வளர்ச்சிகள் அவர்கள் இருப்பதும் உண்மை. என்னால் அந்த அமைப்பில் மிக நிறைய நபர்களை என்னால் காட்ட முடியும், இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைப்பில் மந்திர தீட்சை என சொல்லி ஒரு செய்தி, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடையதாவா. முருகப்பெருமானுடைய ஷடாட்சர மந்திரமே தீட்சையாக தரப்படும். அந்த தீட்சையில் முருகப்பெருமானுடைய ஷடாட்சர மந்திரம் தீட்சையாக தருவோம். அந்த மந்திரத்தை எப்படி நாம் பயன்படுத்தணும் என்பது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த தீட்சா நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் உறுதியாக அவர்கள் ஒரு சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு வர வேண்டும். அது மிக மிக முக்கியமான செய்தி. அதில் 3 கண்டிஷன் நான் எப்போவுமே சொல்லுவேன். முதல் நிபந்தனை என்னவென்றால், மது, மாமிசம், லாகரி வஸ்துக்கள் அவர்கள் தொடவே கூடாது. அது அவர்கள் ஏறக்குறைய இப்போ இந்த மந்திர தீட்சை தரும் நிகழ்வானது பழனியில் 4 முறை நடந்து முடிந்து விட்டது. நிறைய நபர்கள், ஏறக்குறைய ஒரு 200க்கும் மேற்பட்ட அன்பர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ஒரு சில அமைப்புகளுக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்து அந்த மந்திரத்தை ஜபமாக ஏற்றி சென்று இன்றளவும் முறையாக ஜபம் செய்து முன்னேற்றமான சூழலில் இருந்துகிட்ருக்காங்க. நல்ல பொருளாதார வளர்ச்சி. பொதுவாகவே ஒரு செய்தி சொல்லுவேன் நான், வளர்பிறை சஷ்டி அன்று நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, பழனி திரு ஆவினன்குடி முருகன் கோவிலுக்குள்ளே உட்கார்ந்து குறைந்தது 2.5 நாளிகை 1 மணி நேரம் நீங்கள் மந்திர ஜபம் செய்து போங்க. உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ சொல்லி ஜபம் பண்ணிட்டு போங்க. முருகனுடைய மந்திரம், எனக்கு கந்த சஷ்டி கவசம் தெரியும் சொல்லுங்கள், கந்தகுரு கவசம் தெரியும், சண்முக கவசம் தெரியும், வேல் விருத்தம் பாடுவேன், ஏதோ ஒன்று சொல்லி அந்த ஐயனை நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நிறைய தடவை சொல்லிட்டேன், வளர்பிறை சஷ்டி நீங்கள் எங்கேயோ போங்க, பழனி வாங்க, திரு ஆவினன்குடி முருகன் ஆலயத்துக்கு வாங்க. மணிபூரகம், செல்வத்துக்கே உண்டான சக்கரம் மணிபூரகம். மணிபூரக சக்கரம் இயங்கும் இடம் பழனி திரு ஆவினன்குடி.
அந்த மணிபூரக சக்கரத்தை இயக்கக்கூடியவன் திரு ஆவினன்குடியில் எழுந்தருளி இருக்கக்கூடியதான குழந்தை வேலப்பன். அங்கே அந்த சன்னதியில் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் இருக்கணும். இருந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லி அந்த குழந்தை வேலப்பனை நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும். இதை நான் கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நிறைய ஊடகங்கள் மூலமாக சொல்லி ஏறக்குறைய இப்பொழுது வளர்பிறை சஷ்டிக்கு பழனி திருஆவினன்குடி முருகன் கோவிலுக்கு நான் செல்லும் போதெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு 15 நபர்கள் குடும்பத்தோடு வந்திருந்து, ஐயா இது 8வது சஷ்டி நான் வந்துட்டுருக்கேன், 7வது சஷ்டி வந்துட்டுருக்கேன், 10வது சஷ்டி வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. பொருளாதாரத்தில் நல்ல மாறுபாடு, வித்தியாசங்கள், நல்ல வளர்ச்சி இருக்குதுங்கய்யா என சொல்லி சாட்சி சொல்வது எனக்கு மிக்க ஒரு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு. எனக்கு எங்கள் அப்பன் அந்த ஞான குழந்தையை வளர்பிறை சஷ்டியில் பார்த்து வணங்கி உங்களுடைய நியாயமான விண்ணப்பங்களை அவனது திருச்செவி ஏற்றும் பொழுது நிச்சயம் அதற்கு இசைந்து அவன் உங்களுக்கு நல்ல வழி தந்துகிறான். அதிலையும் குறிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை தருகிறான் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. அதனால தான் நான் இப்போவும் இந்த ஊடகத்து வழியாக உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, மாதம் ஒரு நாள் வளர்பிறை சஷ்டி நேராக இங்கே வாங்க, ஐயா சன்னதியில் அமர்ந்து 1 மணி நேரம் தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணிவிட்டு உங்களால் என்ன பொருள் வாங்கி இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு தர முடியுமோ, ஒரு பால், ஒரு பன்னீர், அரளிப்பூ, அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு, அங்கே 6 வேளை அபிஷேகம் இருக்குது, ஒரு வேளை அபிஷேகத்தை பார்த்துட்டு புறப்பட்டு போகணும். பொருளாதாரத்தில் அருமையான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ச்சியாக வரணும், சஷ்டி விடாமல் வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த அமைப்பிலே நான் ஒவ்வொரு வருடமும் ஒரு வளர்பிறை சஷ்டி அன்று முருகப்பெருமானுடைய அந்த சடாச்சர மந்திரத்தை தீட்சையாக தந்து கொண்டிருக்கிறேன். அந்த அமைப்பிலே இப்பொழுது வருகின்ற மார்ச் மாதம் 2026வது வருடம் மார்ச் மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சஷ்டி, முருகனுக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை, உகந்த திதி சஷ்டி திதி. அந்த சஷ்டி திதியோடு கூடிய அந்த செவ்வாய்க்கிழமை பழனியில் மந்திர தீட்சை தரலாம் என சொல்லி ஒரு சிந்தனை. நிபந்தனைகள் 3 நிபந்தனைகள் உண்டு. முதல் நிபந்தனை கண்டிஷன், மது, மாமிசம், லாகரி வஸ்துகள் தொடக்கூடாது. இதுவரை நீங்கள் அதெல்லாம் நீங்கள் உண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் கூட இந்த மந்திர தீட்சைக்கு பிறகு அதை நீங்கள் உங்கள் ஆயுள் முழுக்க தொடவே கூடாது. 2வது நிபந்தனை, நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய மக்கட்பேறு அதோடு நீங்கள் நின்று கொள்ள வேண்டும். மாற்றான் மனை நோக்குதல் ஒருபோதும் ஆகாது. 3வது நிபந்தனை, இந்த மந்திர தீட்சையை இந்த மந்திரத்தை நீங்கள் பெற்று செல்லும் நீங்கள் இந்த மந்திர ஜபம், இந்த தீட்சை, இந்த அமைப்புகளை உங்களுக்கு மாத்திரம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த சூழலிலும் எப்பொழுதும் யாருக்கும் இதை நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த 3 நிபந்தனைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணுங்க, சத்தியப்பிரமாணம் பண்ணித்தரணும். இப்போ இன்றைக்கி மந்திர தீட்சை நிகழ்வு நடக்கின்றது என்றால் குறைந்தபட்சம் ஒரு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் வெள்ளியில் செய்யப்பட்ட வேல், வெள்ளி வேல், தங்கத்தால் செய்யப்பட்ட வேல், தங்க வேல், அந்த 2 வேலுக்கும் முதல்ல அபிஷேகம் நடந்து அலங்காரம் முடிந்து முருகப்பெருமானுடைய மந்திர ஜபங்கள் அங்கே நடக்கும். அது முடிந்து அதன் பிறகுதான் உங்களுக்கு மந்திர தீட்சை தரக்கூடியதான நிகழ்வு ஆரம்பமாகும். அந்த சமயம் நீங்கள் அத்தனை பேரும் அந்த வெள்ளி வேல், தங்க வேல், அந்த 2 வேல்களின் முன்னிலையிலே இந்த 3 செய்திகளையும் கூறி சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தை ஒருபோதும் நீங்கள் மறந்து விடக்கூடாது, அதை மீறி விடாதீர்கள். அந்த அமைப்பிலே பிரியம் இருக்கும் அன்பர்கள் அவசியம் இந்த மார்ச் மாதம் 2026வது வருடம் மார்ச் மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சஷ்டி அன்று பழனியிலே நடக்க இருக்கும் இந்த மந்திர தீட்சை தரும் நிகழ்விலே கலந்து கொள்ள விருப்பம் இருப்பவர்கள் இங்கே தரப்படக்கூடியதான எனது அலைபேசி எண்ணிலே தொடர்பு கொண்டு, ஏற்கனவே எனக்கு ஒரு 7-8 நபர்கள் என்கொயரியில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. மந்திர தீட்சை எப்போ தருவீங்க, மந்திர தீட்சை எப்போ தருவீங்க அப்படின்னு. வருஷத்துக்கு ஒரு தாங்க தர முடியும்.
அப்படியெல்லாம் அடிக்கடி தரமாட்டேன் நான். வருஷத்துக்கு ஒரு முறை வரும் பொழுது அந்த நிகழ்வுக்கு முன்னாடியே உங்களுக்கு தகவல் தருகிறோம். அவசியம் வாருங்கள் என சொல்லியிருக்கிறேன். எத்தனை நபர்கள் வேண்டுமானாலும் வரலாம். ஒரு நபருக்கு இந்த அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணணும். கட்டணம், தீட்சா கட்டணம் சொல்லி ஒரு கட்டணம் பேமெண்ட் பண்ணி நீங்கள் அமரணும். அதே மாதிரி தீட்சை வாங்கும் அந்த சமயத்தில் சிவப்பு நிற ஆடையில் நீங்கள் இருப்பது மிக்க சிறப்பு. பெண்களாக இருந்தால் சிவப்பு நிறத்தில் சேலை கட்டி வாருங்க. ஆண்களாக இருந்தால் ஒரு வெள்ளை வேஷ்டி, சிவப்பு நிறத்தில் சட்டை போட்டு வாங்க. ஒன்றுமே முடியலையா, நல்ல இரத்த சிவப்பு நிறத்தில் ஒரு அழகாக ஒரு துண்டு வாங்கி இடுப்பில் கட்டிக்கிட்டு கூட நீங்கள் உட்காரலாம். கருப்பு டோட்டலாக ஆகாது, பிளாக் கலர் ஆகவே ஆகாது. அதனால் உங்களுடைய ஆடைகளிலே கருப்பு நிறம் இல்லாத தன்மையில் நீங்கள் வாருங்கள். ஒருத்தர் ஒரு பச்சை கலர் சட்டை போட்டு வந்திருக்காரு, வேஷ்டி கட்டி வந்திருக்காருன்னா கூட ஒரு சிவப்பு கலரில் ஒரு துண்டு ஒன்று வாங்கிக்கலாம். ஒரு துண்டு வாங்கி இடுப்பில் கட்டி உட்காந்துக்கலாம் இந்த தீட்சா நேரத்தில். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் இந்த தீட்சை நம்மளும் பெறலாம். முறையாக இந்த மந்திரத்தை தீட்சையாக பெற்று மந்திர ஜபம் செய்து நாமும் பெருநிதிக்கு இறைவனாக வாழ வேண்டும் என்கின்றதான சிந்தனை இருக்கும் ஆன்மீக பெருமக்கள் அவசியம் என்னுடைய அலைபேசி எண் தருகிறேன். அந்த எண்ணிலே தொடர்பு கொண்டு அவ்வாறு என்னை அழைக்கும் பொழுது அந்த அலைபேசியானது சில நேரத்தில் என்ன வரும்னா நாட் ரீச்சபிள், சுவிட்ச் ஆஃப், அந்த மாதிரிலாம் வரும். அழகாக நீங்கள் என்ன செய்யலாம், இதே எண் என்னுடைய வாட்ஸ்அப் எண், அதில் வாங்க, உங்கள் ஊர், உங்கள் பெயர் போடுங்க. ஐயா, இந்த மந்திர தீட்சை விவரமாக தான் நான் பேசுகிறேன், எனக்கு இன்னும் கூட 1-2 சந்தேகங்கள் இருக்க, தெளிவு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. இல்லை, நான் அவசியம் இந்த மந்திர தீட்சை நிகழ்வில் கலந்து கொண்டு மந்திரத்தினை தீட்சையாக பெற்று செல்ல விரும்புகிறேன், இது குறித்ததான மந்திர தீட்சைக்கு உண்டான அந்த தீட்சா காணிக்கை எவ்வளவு, எங்கே வரணும், எப்போ வரணும், எத்தனை மணிக்கு வரணும், அந்த மாதிரிலாம் அமைப்புகள் இருக்கும் இல்லையா, அதை கேளுங்க. அவசியம் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். நீங்கள் அவசியம் வந்திருந்து இந்த மந்திர தீட்சை நிகழ்வில் கலந்து கொண்டு சண்முக பெருமானுடைய சடாட்சர மந்திரத்தினை நீங்கள் தீட்சையாக பெற்று முறையாக ஜபம் செய்து அதை நான் மீண்டும் சொல்கிறேன், அந்த மந்திர தீட்சை 6 எழுத்து மந்திரத்தை நீங்கள் தீட்சையாக வாங்கிறது பெருசு இல்லை, அதை ரொம்ப பெர்ஃபெக்டாக முறையாக நீங்கள் என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும். அப்போ தான் அந்த மந்திரம் ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் சீக்ரெட் ஆஃப் த கிளாஸு, சீக்ரெட் ஆஃப் த ஈவெண்ட்டு. அந்த நிகழ்வுடைய அந்த ரகசிய சூட்சமே அதான். மந்திரத்தை 6 எழுத்து மந்திரத்தை, ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, எங்களால் கொஞ்சம் இதெல்லாம் கலந்துக்கக்கூடிய சூழல் இல்லைங்க, தீட்சா காணிக்கை எவ்வளோன்னு சொல்லுங்கள், நாங்கள் அனுப்பி வச்சுடுறோம், மந்திரத்தை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எழுதி அனுப்பிடுங்க, நாங்கள் ஜபம் பண்ணிக்கிறோம். அது ஒர்க் அவுட் ஆகாது. அது நீங்கள் 1 கோடி ஜபம் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. நான் உறுதியாக சொல்கிறேன். அதில் முறை ஒன்று இருக்குது. அந்த முறைப்படி நீங்கள் என்ன செய்யணும், எங்கிட்ட அதை பயிற்சி எடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த பயிற்சி சொல்லி கொடுத்து உங்களில் ஒரு 20 பேர் உட்காந்துருக்கீங்க மந்திர தீட்சை வாங்கி, இண்டிவிஜுவலாக அந்த மந்திர பயிற்சி எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் வெரிஃபை பண்ணுவேன், நான் செக்கப் பண்ணுவேன். அது பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணணும். பர்ஃபெக்டாக பண்ணினீங்கன்னா ரிசல்ட் உண்டு. நான் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கேன், ரிசல்ட் இருக்குது. என் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட நபர்கள் அதை பெற்று சென்று அதில் ஒரு 80 நபர்கள் முறையாக இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு வராங்க. மற்றவங்க அது என்ன ஏன் செய்யலை, எதுக்காக செய்யலை அது தெரியாது, செஞ்சுட்டு வராங்க. ஒரு 80 நபர்கள் செய்துக்கிட்டு வராங்க. ரிசல்ட் அழகான ரிசல்ட் இருக்குது. அந்த தன்மையில் உங்களுக்கு இந்த மந்திர தீட்சை நாமும் பெற்று இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு முறையாக இந்த மந்திரத்தை ஜபம் செய்து பெருநிதிக்கு இறைவனாய் நாமும் உயர வேண்டும், வாழ வேண்டும் என சிந்தனை இருக்கும் பட்சத்தில் என்னை அணுக வேண்டி சொல்லி இங்கே தரப்பட்டிருக்கும் அலைபேசிகளை அணுகி பலன் பெற வேணுமாய் அன்போடு கேட்டுக்கொள்வது உங்கள் நண்பன் பிருகு பிரபாகரன். நன்றி, வணக்கம்.